ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஃபார்மசூட்டிக்கல் மெடிசினல் கெமிஸ்ட்ரியில பார்க்க போற சாப்டர் ஆன்டி ஆன்ஜினல் ட்ரக்ஸ். அதுல நைட்ரேட்ஸ் பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆன்ஜினாக்காக நம்ம நிறைய ட்ரக்ஸ் கொடுக்குறோம். அந்த ட்ரக்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹார்ட்ல போய் டைரக்டா ஒர்க் பண்ணி ஹார்ட்னுடைய ஒர்க்லோடு குறைக்கக்கூடியது. அதுல ஒரு முக்கியமான பங்கு இந்த நைட்ரேட்ஸ்க்கு இருக்குங்க. இந்த நைட்ரேட்ஸ் பத்தி தான் நாம இன்னைக்கு டீட்டெயில்டா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஆன்ஜினானா என்ன? ஆன்ஜினானா எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். கிளாசிக்கலி இந்த ஆன்ஜினா அப்படிங்கிற டேர்முக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா செஸ்ட் பெயின். இந்த செஸ்ட் பெயின் எதனால வருது அப்படின்னா இம்பேலன்ஸ் பிட்வீன் ஆக்சிஜன் சப்ளை அண்ட் டிமாண்ட். எதுக்கு? ஹார்ட்டுக்கு, டு கார்டியாக் மசில்ஸ். நம்மளுடைய ஹார்ட் கிட்டத்தட்ட மூணு முக்கியமான மசில்ஸ்னால ஃபார்ம் ஆயிருக்கு. பெரிகார்டியம், எண்டோகார்டியம், மயோகார்டியம் அப்படிங்கிற மூணு முக்கியமான மசில்ஸ். நம்ம ஹார்ட் கண்டினியூஸா கண்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன்ஸ் அந்த டீபோலரைசேஷன் ரீபோலரைசேஷன்ஸ் கண்டினியூஸா பிளட் இம்பியூர் பிளட்டை ரிசீவ் பண்ணி பியூர் பிளட்டை பம்ப் பண்ணிட்டே இருக்கு. அப்ப அதுக்கு கண்டினியூஸா என்ன தேவை? அப்படி சப்சிக்வெண்டா அதுக்கு நியூட்ரியன்ஸும் ஆக்சிஜன் சப்ளையும் கண்டினியூஸா கிடைச்சிட்டே இருக்கணும். ஓகேங்களா? அது ஏன்னா அது கண்டினியூஸா பம்ப் பண்ணிட்டே இருக்கு. அதனால அதுக்கு சப்சிக்வெண்டா நியூட்ரியன்ஸ் அண்ட் ஆக்சிஜன்ஸ் கிடைக்கணும். எப்போ அந்த கார்டியாக் ஸ்மூத் மசில்ஸ்க்கு ஆக்சிஜன் சப்ளை குறைந்தோ அல்லது அதுக்கு ஆக்சிஜன் டிமாண்ட் அல்லது அதுக்கு நியூட்ரியன்ஸ் அண்ட் ஆக்சிஜன் டிமாண்ட் அதிகமாகுதோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அந்த ஸ்மூத் மசில்ஸ்ல இருந்து ஒரு பெயின் ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா செஸ்ட் பெயின். இந்த பெயின் அப்படியே லெஃப்ட் சைடு ஷோல்டர் அண்ட் லெஃப்ட் ஹேண்டுக்கு பெயின் ரேடியேட் ஆகும். ரேடியேட்டிவ் பெயின் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? இட்ஸ் மெயின்லி டியூ டு கொரோனரி பிளாக். அதாவது ஹார்ட்டுக்கு ரத்தம் கொண்டு போற பிளட் வெசல்ஸ்னுடைய பேரு கொரோனரி ஆர்டரி. இதுதான் பியூர் பிளட்டை கார்டியாக் மசில்ஸ்க்கு சப்ளை பண்ணக்கூடியது. புரியுதுங்களா? அப்போ கொரோனரி ஆர்டரி டிசீஸ், சுருக்கமா என்ன சொல்லுவோம்? கொரோனரி ஆர்டரி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல ஒரு முக்கியமான கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா ஆத்ரோஸ்க்ளீரோசிஸ். இப்போ இது நார்மல் கொரோனரி ஆர்டரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்க இந்த கொரோனரி ஆர்டரி டிசீஸ்னால இதனுடைய டயா அப்படியே சுருங்க ஆரம்பிக்கும். அதனுடைய டயாமீட்டர் அப்படியே சுருங்க ஆரம்பிக்கும். அப்போ இதனுடைய பிளட் சப்ளை என்ன ஆகும் அப்படின்னா குறையும். ஓகேங்களா? பிளட் சப்ளை குறையும் போது ஆக்சிஜனும் டிமாண்ட் ஆகும். கார்டியாக் மசில்ஸ்க்கு டிமாண்ட் ஆகும். ஓகேங்களா? இதுல ஒரு முக்கியமான ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஆத்ரோஸ்க்ளீரோசிஸ். இங்க ஸ்க்ளீரோசிஸ் ஆத்ரோமா ஃபார்ம் ஆகும். அப்படி ஆத்ரோஸ்க்ளீரோசிஸ் ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இங்க பாருங்க, அப்படியே பிளட் வெசல்ஸ் இந்த கரோனரி ஆர்டரி அப்படியே நேரோ ஆகும். இப்போ பிளட் சப்ளை தடைபடும். ஓகேங்களா? அப்போ எந்த இடத்துல அந்த பிளாக் வந்துச்சோ அங்கிருந்து அந்த நியரஸ்ட் கார்டியாக் மசில்ஸ்க்கு போகக்கூடிய ஆக்சிஜன் சப்ளை தடைபடும். ஓகேங்களா? அப்போ அந்த மயோகார்டியல் ஸ்மூத் மசில்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா இன்ஃபாக்ட் ஆக ஆரம்பிக்கும். அதான் நம்ம மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? அப்போ அந்த டைம்ல நமக்கு அங்க அந்த செஸ்ட் பெயின் ஸ்டார்ட் ஆகும். புரியுதுங்களா? இதுதான் ஒரு சிம்பிள் ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன்ஸ். இதுக்காக நாம நிறைய ட்ரக்ஸ் கொடுக்குறோம். அந்த ட்ரக்ஸ் எல்லாம் அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹார்ட்னுடைய ஒர்க்லோட குறைக்கும். ஹார்ட் பெயின் எதனால வருது? கண்டினியூஸா கண்ட்ராக்ட் ரிலாக்ட் ஆயிட்டு இருக்கு. அப்போ அதுக்கு சரியான ஆக்சிஜன் சப்ளை இல்லை அல்லது டிமாண்ட் அதிகமாகுது. அப்போ ஹார்ட்னுடைய ஒர்க்லோடு குறையும் போது அதுக்கு ஆக்சிஜன் டிமாண்டும் குறையுது. அப்போ ஆக்சிஜன் சப்ளை நமக்கு கம்மியா தான் தேவைப்படும். அதனால நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாமே ஹார்ட்னுடைய ஒர்க்லோட குறைக்குது. அதாவது சுருக்கமா சொல்ல போனா ப்ரீலோடு அண்ட் ஆஃப்டர் லோடு குறைக்குது. புரியுதுங்களா? ஓகே. அதுல ஒரு முக்கியமான ட்ரக்ஸ் நைட்ரேட்ஸ். நிறைய ட்ரக்ஸ் கொடுக்குறோம். அதுல முக்கியமான பிரைமரி ட்ரக் நம்ம நைட்ரேட் கொடுக்குறோம். இந்த கொடுத்த நைட்ரேட் என்ன ஆகும் அப்படின்னா நைட்ரேட் ட்ரக்ல இருந்து நைட்ரிக் ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். இந்த ரிலீஸ் ஆன NO என்ன பண்ணும்? டைரக்டா வீனோ டைலேட்டர் ப்ரொடியூஸ் பண்ணும். வீனோ டைலேட்டாஸ், நைட்ரிக் ஆக்சைடு வீனோ டைலேட்டாஸ். பட் நான் ஆக்சுவலி கரோனரிங்கிறது ஆர்டரி.
ஸோ அப்போ கொடுக்கக்கூடிய ட்ரக் வந்து ஆர்டரி போய் டைலேட் பண்ணுமா அப்படின்னா அப்படி எல்லாம் பண்ணாது. பட் இது ஸ்பெசிஃபிக்கா வந்து இந்த நைட்ரிக் ஆக்சைடு ரிலீஸ் ஆகக்கூடிய என்சைம் வந்து வெயின்ல தான் இருக்கு, ஆர்டரியில இல்ல. பட் நம்ம நைட்ரேட் டோஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் ஆர்டரியோ டைலேட்டார், அதாவது பொதுவாக வேசோ டைலேட்டார் அப்படின்னு சொல்லுவோம். பட் நைட்ரிக் ஆக்சைடு வந்து நைட்ரேட் ட்ரக்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்கா வெயினை மட்டும் தான் டைலேட் பண்ணும். அப்படி வெயினை டைலேட் பண்ணும்போது இங்க எப்படி பெயின் குறையும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நம்ம நைட்ரேட் கொடுக்குறோம், நைட்ரிக் ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது, வெயினை வந்து டைலேட் பண்ணுது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வீனஸ் ரிட்டர்ன் வந்து குறையும். ரெடியூஸ் தி வீனஸ் ரிட்டர்ன், அதாவது ஹார்ட் வந்து ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த இம்பியூர் பிளட் ரிசீவ் பண்ணக்கூடிய அளவு வந்து குறையும். ஓகேங்களா? ஸோ அதனால நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ப்ரீ லோடு அண்ட் ஆஃப்டர் லோடு ரெண்டுமே குறையும். அப்போ ஓவராலா வந்து ஹார்ட்னுடைய ஒர்க் லோடு வந்து குறையுது. ஹார்ட்னுடைய ஒர்க் லோடு குறையும் போது நமக்கு ஒரு சிம்டமேட்டிக் ரிலீஃப் கிடைக்குது. இந்த செஸ்ட் பெயின்ல இருந்து ஒரு சிம்டமேட்டிக் ரிலீஃப் கிடைக்குது. அவ்வளவுதாங்க மெக்கானிசம்ஸ். ஸோ இதுல நிறைய டைப் இருக்கு. ஸ்டேபிள் ஆன்ஜினா, பிரின்ஸ்மேட்டல் ஆன்ஜினா, அன்ஸ்டேபிள் ஆன்ஜினா. ஸோ ஒவ்வொரு டைப் ஆஃப் ஆன்ஜினாலுக்கு வந்து ஒவ்வொரு பர்டிகுலர் பேத்தோபிசியாலஜி அண்ட் ஈட்டியாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் இருக்கு. இது எல்லாமே நம்ம வந்து ஃபார்மகோ தெரபியூட்டிக்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். அதுல இப்ப நம்ம நைட்ரேட்ல வந்து பார்க்கக்கூடிய முக்கியமான ட்ரக்ஸ், ஒரு சில ட்ரக்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னா கிளாசிபிகேஷன்ஸ்ல கிளைசரைல் ட்ரை நைட்ரேட், கிளைசரைல் ட்ரை நைட்ரேட், சுருக்கமா வந்து நம்ம என்ன சொல்லுவோம் நைட்ரோ கிளைசரின் அப்படின்னு சொல்லுவோம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ட்ரக். அதுக்கு அடுத்தது வந்து ஐசோசார்பைடு டை நைட்ரேட், ISDN அல்லது IDN அப்படின்னு சொல்லுவோம், ஐசோசார்பைடு டை நைட்ரேட். அடுத்த ட்ரக் வந்து ஐசோசார்பைடு மோனோ நைட்ரேட், IMN or ISMN. Then next எரித்ரிடைல் ட்ரை நைட்ரேட், எரித்ரிடைல் ட்ரை நைட்ரேட், 3 நைட்ரேட் இருக்கும். இதுல சிங்கிள் அண்ட் டபுள் நைட்ரேட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பென்டா எரித்ரிடைல் டெட்ரா நைட்ரேட், பென்டா எரித்ரிடைல் டெட்ரா நைட்ரேட். இது எல்லாமே வந்து நம்ம சுருக்கமா நைட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? நம்ம சிலபஸ்ல வந்து ஒரே ஒரு சிங்கிள் ட்ரக்ஸ் மட்டும் கேட்டிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா ஐசோசார்பைடு டை நைட்ரேட், சுருக்கமா ISDN அப்படின்னு சொல்லுவோம், ஆர் IDN அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? அதை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ், இது வந்து ஓப்பன் ஃபார்ம்ல இருக்கு, இது வந்து சைக்கிளிக் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ ஓப்பன்ல இருக்கும்போது பாருங்க 6 ஹைட்ரோகார்பன் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் அண்ட் 4th கார்பனுக்கு நடுவுல ஆக்சிஜன், அதே மாதிரி 3rd அண்ட் 6th கார்பனுக்கு நடுவுல ஒரு O இருக்கு. ஸோ இது வந்து அப்படியே சைக்கிளிக் ஃபார்ம்ல எழுதணும் அப்படின்னா இங்க பாருங்க 1 2 3 4 5. ஸோ 1 2 செகண்ட் பொசிஷன்ஸ்ல ஒரு நைட்ரேட் இருக்கு. அதுக்கப்புறம் 3 4 ஃபர்ஸ்ட் அண்ட் 4th நடுவுல ஒரு ஆக்சிஜன் இருக்கு. அதே மாதிரி தேர்டுக்கும் 6th நடுவுல, 6th நடுவுல ஒரு O இருக்கு. ஸோ சுருக்கமா நாம வந்து ஃபியூரான் அப்படின்னு சொல்லுவோம் இதை. ஸோ இன்னொரு 5th பொசிஷன்ஸ்ல ஒரு NO2 இருக்கு. ஸோ ஐசோசார்பைடு டை நைட்ரேட், இங்க ஒரு நைட்ரேட், இங்க ஒரு நைட்ரேட். சிம்பிளா என்ன சொல்லுவோம் அப்படின்னா 1,4 and then 3,6 டை அன்ஹைட்ரோ 2,6 டை ஓ நைட்ரோ டி குளுசிட்டால். இதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து அது லைக் குளுக்கோஸ் மாதிரி இருக்கும், குளுசிட்டால் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ரக்சர். 1,4 and 3,6 டை அன்ஹைட்ரோ 2,5 டை ஓ நைட்ரோ டி குளுசிட்டால்ஸ். ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ரக்சர்ஸ். இதனுடைய பிசிக்கல் கேரக்டர்ஸ் ஒயிட் கிறிஸ்டாலின் பவுடர், slightly soluble in water but it's completely soluble in acetone solvent. Storage வந்து யூசுவல் தான், stored in tightly closed container, protect from light. So formulations which is available in tablet, ஓரலா எடுத்துக்குவோம். ஓரலா வந்து நம்ம சப்லிங்குலா எடுத்துக்குவோம், ஓரலாவும் இன்ஜெஸ்டடா எடுத்துக்குவோம். 5 mg and 10 mg ஓரல் டோஸ் எடுத்துக்குவோம். அதே மாதிரி 5 mg சப்லிங்குவல்லையும் வந்து நாம எடுத்துக்குவோம். 5 mg டேப்லெட் பை சப்லிங்குவல். அதே போல 20 mg and 40 mg சஸ்டைன் ரிலீஸ் டேப்லெட்லயும் வந்து இது அவைலபிள். அப்போ 5 mg 10 mg 20 mg and 40 mg. 20 and 40 வந்து சஸ்டைன் ரிலீஸ், 5 வந்து சப்லிங்குவல் ரூட், 10 mg வந்து ஓரலா நாம எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? ஸோ பிராண்ட் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பாப்புலர் பிராண்ட் வந்து சார்பிட்ரேட், ஐசார்டில்,
ஐசார்டில், சார்பிட்ரேட், அதுக்கப்புறம் டைட்ரேட். இந்த மூணுமே வந்து முக்கியமான பிராண்ட் நேம். யூசஸ் வந்து இது வந்து வீனோ டயலேட்டாஸ். இட் ரிலீஸ் நைட்ரிக் ஆக்சைடு அண்ட் ப்ரொடியூஸ்ட் வீனோ டயலேட்டா, ரெடியூஸ் த ப்ரீ அண்ட் ஆஃப்டர் லோட். அதனால கார்டியாக் ஒர்க் லோடு வந்து குறையுது. அதனால நமக்கு ஒரு நல்ல சிம்டோமேட்டிக் ரிலீஃப் வந்து கிடைக்குது. டு ப்ரிவென்ட் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் கரோனரி ஆர்டரி டிசீஸ். கரோனரி ஆர்டரி டிசீஸ்ல முக்கியமானது ஒண்ணு ஆன்ஜினா பெக்டோரிஸ். ஆன்ஜினா செஸ்ட் பெயினை வந்து குறைக்கக்கூடிய ட்ரக்ஸ். டு ப்ரிவென்ட் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஆன்ஜினா. ஓகேங்களா? ஸோ நமக்கு ஒரே ஒரு ட்ரக் வந்து நம்ம சிலபஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இந்த ஒரு ட்ரக் மட்டும் நாம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். நல்லா படிங்க. தேங்க்யூ.